हर हर नमः पार्वती पतये हर हर महादेव। दक्षिणामूर्ति पुदिहाचलम शिवध्यानरथम शांतं जडामकुटमंडितं रुद्राक्षमाला संजिन्नम अगस्त्यम भावयाम्यहम। அகஸ்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி. அன்பார்ந்த மெய்யடியார்களே, சிவபக்த மகாஜனங்களே, யாவருக்கும் வேண்டுவன அருள்பாலிக்கின்ற பார்வத்தியம்பாவுடனாய பரமேஸ்வரருடைய கருணையினாலே உலகத்திலே பரமேஸ்வரன் பல்வேறு வடிவங்களை எடுத்துக்கொண்டு ஆன்மாக்களை உய்யும் வண்ணம் ஆங்காங்கு திருக்கோயில்களிலே எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார். சுவாமியினுடைய வடிவங்கள் பல்வேறு வகையாக ஆகமங்கள் மொழிந்துள்ளன. அந்த அளவிலே ஸ்வயம்பு அப்படின்னு சொல்றது, ஸ்வயம்பு தானே தோன்றிய மூர்த்தி. அதாவது சுவாமி ஒரு சமயம் தன்னுடைய கோபாக்னி ஜுவாலையினாலே பல்வேறு லிங்கங்களை பூமியிலே தோற்றுவித்தார். அந்த லிங்கங்கள் சமுத்திரம், நதி, மலைகள், எரிமலை போன்ற இடங்களிலே தானே தோன்றிற்று. அதற்கு ஸ்வயம்பு, ஒளியால் செதுக்கப்படாத மூர்த்திக்கு ஸ்வயம்புன்னு பேரு. அந்த மூர்த்தி முதல் லிங்கமாகும். அடுத்தது தெய்வீகம், பராசக்தி முதலான பெண் தெய்வங்களால் உண்டாக்கப்பட்டது தெய்வீகம். அப்புறம் காணவம், கணபதி, சுப்பிரமணியர் போன்ற மூர்த்திகளால் செய்யப்பட்டது காணவம். ஆருஷம், அகஸ்திய மகரிஷி, பராசரர், காஷ்யப்பர் போன்ற மகரிஷிகளால் செய்யப்பட்டது ஆருஷலிங்கம். ஆசுரம், அசுரர்களால் செய்யப்பட்டது ஆசுரலிங்கம். ராட்சசர்களால் செய்யப்பட்டது ராட்சசலிங்கம். அப்புறம் மானுஷம், மனிதர்களால் செய்யப்பட்டது சேர, சோழ, பாண்டிய, பல்லவ, சாளுவ மகாராஜாக்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் மானுஷலிங்கம். இப்படியாக ஏழு வகையான லிங்கங்கள் ஆகமங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. பல்வேறு வகையான சிறப்புகளை உள்ளடக்கிய பல கோயில்கள் தமிழகத்திலும் கர்நாடகம் முதலிய தேசத்திலும் ஆந்திர தேசத்திலும் ஏன் உலகெங்கிலும் உண்டு. அந்த அளவிலே நாம் பல தலங்களுக்கு விஜயம் செய்து சுவாமியினுடைய கருணையை பெற்று உலக மக்களெல்லாம் உய்ய வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக அவ்வப்போது பல தலங்களுக்கு செல்வதுண்டு. அந்த அளவிலே சித்தூர் மாவட்டம் ராஜபாளையம் என்கிற அருமையான கிராமத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்கு. ராஜபாளையம் அப்படின்னா ராஜாக்கள், ராஜூஸ் மக்கள் அதிகமான வசித்த காரணத்தினால அது ராஜபாளையம்னு பேரு. ஏன்னா யார் வசித்தார்களோ அதன் காரணமாக அந்தந்த ஊர் தோன்றும். சித்தர்கள் வசித்தா சித்தூர்னே தோன்றும். அதுபோல ராஜாக்கள் வசித்த ஊர் ஆனதால் ராஜபாளையம். அதனால் அன்புனால அந்த ராஜபாளையம் என்கிற கிராமத்தில் ஒரு பழமையான ஒரு சிவாலயம் இருக்கு. நாம் அங்கே விஜயம் பண்ணோம். நம்முடைய ஊர் திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம்னு சொல்றது பொதிகைமலையினுடைய அடிவாரம். தமிழெல்லாம் மக்களெல்லாம் பேசுகிற தமிழ் மொழி, சிறப்பான தமிழ் மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. எல்லா மொழிகளையும் கொடுத்தவர், 18 விதமான மொழிகளையும் அதற்கு மேலே பல மொழிகளையும் கொடுத்தவர் சிவபெருமான். அதில் தமிழ் மொழியை கொடுத்தவர் அகஸ்திய மகரிஷி. சிவபெருமான் அகஸ்தியருக்கு தமிழ் மொழியை கொடுத்தார். அதை இன்னும் பிரகாசப்படுத்தினார் முருகப்பெருமான். அந்த பிரகாசத்தை வாங்கி தமிழுக்கு இலக்கணம் பண்ணினார் அகத்திய முனிவர். அவர் வாழுகின்ற புண்ணிய பூமி பொதிகைமலைன்னு சொல்கிறது. பொதிகைமலையினுடைய அடிவாரம் பாபவிநாசம், அதனுடைய அடிவாரம் விக்கிரமசிங்கபுரம். அந்த ஊரானது நமக்கு சொந்த ஊராகும். அந்த ஊரிலே இருந்து பிள்ளையார்பட்டியிலே குருநாதர் அண்ணாவருடைய ஆசியினாலும் அகஸ்திய மகரிஷியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினாலும் பாடசாலையில் சிறிது காலம் வசிக்க நமக்கு பேறு கிட்டியது. அதன் காரணமாக அந்த பாடசாலையினுடைய அனுகிரகத்தினாலும் பல ஊர்களுக்கு சென்று சுவாமியினுடைய பரம கருணையை புரிந்து கொண்டு புரிய முயற்சியும் செய்து புரிந்த விஷயத்தை மக்களிடத்தே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற பேர் அவாக்கொண்டு நிறைய நல்ல விஷயங்களை முன்னெடுத்து செய்து வருகிறோம். அந்த அளவிலே நாம் இந்த திருக்கோயிலுக்கு விஜயம் செய்தோம். விஜயம் செய்து அங்கே சுவாமி சன்னிதானத்திலே பலவாய பூஜைகள் எல்லாம் புரிந்தோம். சுவாமியினுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்கிற காரணத்தினாலே அங்கே தபஸ் என்கிற தியானத்தை செய்தோம். சிறிது நேரம் தியானம் செய்த பின்னே பஞ்சாட்சர மகாமந்திரத்தை நிறைய ஜபம் செய்தோம். அதனுடைய காரணமாக அந்த கோவிலிலே உள்ள 1000 ஆண்டு காலம் முன்னோக்கி சென்று அங்கே நடைபெற்ற பல விஷயங்கள் நமக்கு இறை உணர்வு தோற்றுவித்தது. அந்த இறை உணர்வை மக்களிடத்தே கொண்டு செல்ல வேண்டும் என்கிற விருப்பத்தினாலே உலக மக்களுக்கெல்லாம் தெரிவிக்கும் பொருட்டு இதன் வாயிலாக வெளிப்படுத்துகிறோம்.
அருமையான அந்த, அதாவது கோவில் அப்படின்னா ஆலயம்னு சொல்கிறது. ஆன்னா ஆன்மா, லயம்னா ஒடுங்குதல். எங்கு மனசு ஒடுங்குதோ அதுக்கு ஆலயம்னு பேர். அதனால் எங்கே வேணாலும் மனசு ஒடுங்கலாம். பசு உடம்பு முழுக்க பால் இருக்குது, ஆனால் மடுவில் கறந்தா தான் பால் வரும். அதுபோல் சுவாமி எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். சுவாமி இல்லாத இடமே இல்லை. ஆனால் கோவிலில் பரிபூர்ணமாக இருக்கிறார். அந்த சைத்தன்யம் அங்கே நிறைந்திருக்கு. அதனால் கோவிலில் போய் நாம் வழிபாடு பண்ணால் சுவாமியினுடைய அனுகிரகத்தை பூரணமாக நாம் வாங்கி கொள்ள முடியும். அந்த கோவிலும் எத்தனையோ விதமான கோயில் இருந்தாலும் ஒவ்வொரு கோயிலுக்கு தனித்தனி சிறப்புகள் உண்டு. யாரால் அந்த கோயில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு காலம் அது பழமை, யாரெல்லாம் திருமுறை பாடியிருக்கிறா, யாரெல்லாம் புராணம் வாசிச்சிருக்கிறா, இப்படின்னு சொல்லப்படும். திருமுறை பாடினாலும் பாடாவிட்டாலும், புராணம் இருந்தாலும் இல்லை, புராணம்னா பழமை. எல்லா கோயிலும் பழமை வாய்ந்தது. திருமுறை பாடாவிட்டாலும் கோயிலானது எப்பொழுதும் சிறப்பை உடையது. ஏன்னா சிவபெருமான் வசிப்பதினால சிறப்பு. சிவபெருமானுக்கு மேலே வேறு தெய்வம் இல்லை. சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைன்னு பாட்டு. சிவபெருமானுக்கு மேலே தெய்வம் இல்லை அப்படின்னா அவரை எல்லோரும் கும்பிடுகிறார்கள் அப்படின்னு பொருள். அவர் யாரையும் கும்பிட மாட்டார். சேர்ந்தறியா கையானைன்னு திருமுறை. அவர் ரெண்டு கையும் கூப்பி வச்சு நாங்கள் பார்க்கல அப்படின்னு திருமுறையில் சொல்லுது. அவர் எல்லோரும் அவரையே எல்லோரும் கும்பிடுவார்கள். அவர் யாரையும் கும்பிடுவதில்லை. அப்பேற்பட்ட மூர்த்தி சிவபரம்பொருள். அவர் எல்லாரையும் அசைவிக்கிறார். நதத்திர சூரியோ பாதி நச்சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு வேதம் சொல்லும். நதத்திர சூரியோ பாதி, சூரியன், சந்திரன், அக்னி, இடி, மின்னல், வாயு இவைகளெல்லாம் தாம் பிரகாசிப்பதினால் பிரகாசிக்கிறது. சிவருமான் பிரகாசிக்கிறதினால் பிரகாசிக்கிறது. சிவருமான் பிரகாசம் செய்யவில்லை எனில் இவைகளெல்லாம் பிரகாசிக்காது. எரி சுடுவதல்லால் இரும்பு சுடுமோ அப்படின்னு சொக்கநாத வெண்பா சொல்லும். அதனாலே சிவபெருமான் எல்லா உயிருக்குள்ளும் இருந்து இயக்குகிறார். அது தவிர பிரம்ம விஷ்ணுக்கள் முதலான தெய்வங்கள் உள்ளும் இருந்து அவர்களையும் இயக்குகிறார். பெருஞ்சக்தி சிவபெருமான். அவர் ஜோதி வடிவில் இருக்கிறார். குறிப்பா அண்ணாமலைன்னு சொல்றோம், நெருப்பு வடிவாக உள்ள தலம், ஆனைக்கா தண்ணீர் வடிவான தலம், காஞ்சிபுரம் பிருத்திவி மண் சம்பந்தமான தலம், வாயு காளகஸ்தி வாயு சம்பந்தமான தலம், சிதம்பரம் ஆகாச சம்பந்தமான தலம். இப்படி பஞ்சபூத சம்பந்தமான தலங்கள் உலகிலே இருக்கிறது. இந்த கோயிலுக்கும் அவைகளுக்கும் என்ன சிறப்பு? இந்த கோவிலிலே ஒரே மூர்த்தி பெரிய பானமா இருக்கிறார். பானம்னா லிங்கம்னு அர்த்தம். ஏன் லிங்கம்னு சொல்றோம்? லிங்க் கம் அப்படின்னு பிரிக்கலாம். லிங்க் அப்படின்னா இப்ப நம்ம ஆங்கிலத்தில் லிங்க்னு சொல்றோம், ஒரு தொடர்பு. இப்ப தகவல் தொடர்பு வேண்டியிருக்கு. செல்போன் தான் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. இதை முதல்ல சுவாமி தான் பண்றார். ஏன்னா அவர் தான் எல்லோருக்கும் லிங்க் கொடுக்கிறார், தொடர்பை கொடுக்கிறார். அப்ப லிங்க் அப்படின்னா ஒடுக்கம்னு அர்த்தம். லயம்னு சொல்றது, லயம் என்பது லிங்க் அப்படின்னு அர்த்தம், ஒடுக்கம். கம் என்றால் விரிதல், தோன்றுதல். அப்ப எல்லா தெய்வங்களும் மனிதர்களும் உயிர்களும் சிவத்திடமிருந்து வெளிப்பட்டது, திரும்பி சிவத்திடம் அடைகின்றது. அதுவே லிங்கம். அதனாலே ஒரு லிங்கத்துல பிரம்ம பாகம் இருக்கு. பூமியிலிருந்து குறிப்பிட்ட பாகம் லிங்கத்துக்கு அடியில சதுரமா இருக்கு. அந்த சதுரமான பாகமானது பிரம்ம பாகம்னு சொல்றது. மேலே ஆவுடையாள் பொருத்திருப்போம், அது 8 பட்டை இருக்கும் அந்த ஆவுடையாள் உள்ள பள்ளத்துல. அந்த 8 பட்டையானது விஷ்ணு பாகம். அந்த ஆவுடையாள் முழுதும் அம்பாள் பராசக்தி. மேலே உள்ள லிங்கம் ருத்ரபாகம்னு சொல்றது, அது சதாசிவமூர்த்தி. எனவே இந்த லிங்கமானது பிரம்ம விஷ்ணு ருத்ர தத்துவங்களை உடையது. இது 36 தத்துவங்களை உடையது. ஆத்ம தத்துவம்னு சொல்றது பிரம்மா அதிதேவதை, வித்யா தத்துவம்னு சொல்றது விஷ்ணு அதிதேவதை, சிவதத்துவம்னு சொல்றது சிவம் அதிதேவதை. ஆயினாலே தத்துவம் கடந்த மூர்த்தி சிவபெருமான். அவர் அப்படி இருந்தா நமக்கு எப்படி அருள் உண்டாகும்? அவர் இறங்கி வர்றார். சொரூபம் தடஸ்தம்னு சொல்றது. சொரூப நிலை அப்படின்னா சுவாமி எப்படி இருக்காருன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஞானிகளாலே, அதாவது ரிஷிகளாலே கண்டறிய முடியும். அது ஸ்வரூப நிலை, தடஸ்த நிலை. நமக்கு ஏற்ப வடிவத்தை எடுத்துக்கொண்டு வர்றது. சுவாமி நரசிம்மர் மாதிரி இருப்பார்னு நினைச்சா நரசிம்மரா வருவார். சின்ன குழந்தை மாதிரி இருக்காருன்னா பாலமுருகனாவோ வாமனராவோ வருவார். அதனால எப்படி நாம் நினைக்கிறோமோ அந்த வடிவிலே சிவபெருமான் வருவார். அதனால அதுக்கு தடஸ்தம், அது அவசரம், அவதாரம், அவதரித்தல் அப்படின்னு பேரு.
அப்பேற்பட்ட சுவாமி ஒவ்வொரு வித ரூபமாக அவதரித்திருக்கிறார். அதில் சதாசிவமூர்த்தி எப்போதும் சிவமாகவே இருக்கிறார். ஏற்கனவே உள்ள சிவம் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது அருவம்னு பேரு. உருவம் அப்படின்னா கணபதி, தட்சிணாமூர்த்தி, சுப்பிரமணியர், சோமாஸ்கந்தர், நடராஜா இவர்களெல்லாம் உருவத் திருமேனிகள். அருவுருவம் அப்படின்னா சிவலிங்க திருமேனிகள். அக்னி, கும்பம் இவையெல்லாம் அருவுருவத் திருமேனிகள். அதனாலே 3 வடிவமாக சிவபெருமான் இருக்கிறார். இப்போ இந்த கோயிலில் எப்படி இருக்கிறாருன்னா, ஒரே பானம் பெரிய பிரம்மாண்டமான ஒரு லிங்கம் இருக்கு. அந்த பிரம்மாண்டமாக அத்தனை கோலமே ஒரு லிங்க வடிவில் இருக்கு. ஆனால் அதில் ஆதாரத்தில், மூலாதாரத்தில் அருகாமையில் கணபதி இருக்கிறார். எப்பொழுதுமே சுப்பிரமணியரும் கணபதியும் அருகாமையில் இருப்பாங்க. குறி குதம்னு சொல்றது. அதனால வீரியத்தினுடைய சக்தி முருகப்பெருமான். புத்திர பேர் கிடைக்குன்னா முருகப்பெருமான் அருள் இருந்தால் தான் ஆண் சந்ததியே உண்டாகும். வீரியத்து ஒரு சக்தி சுப்பிரமணியர், வெற்றிக்கு தடங்களெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு சக்தி கணபதி. அதனால கணபதி வழிபாடு இல்லாமல் எந்த மூர்த்திக்கும் வழிபாடு பண்ண முடியாது. அதனால விநாயக பெருமான் முதல்ல இருக்கிறார். சிருஷ்டியாதோ பிரம்மணா சம்யக். பிரம்மா படைக்கிறதுக்கு முன்னாடியே விநாயகர் பூஜை பண்றான்னு சொல்றாங்க. அதனால விநாயகர் வழிபாடு எல்லோராலும் கையாளத்தக்கது. அதனால அப்பேற்பட்ட விநாயக பெருமான் அந்த லிங்கத்தினுடைய அடிப்பாகத்தில் இருக்கார். அவருடைய அருகாமையில் அவருக்கு இடது பக்கத்தில் முருகப்பெருமான் இருக்கார். அவருக்கு மேலே படைப்பு தொழிலை செய்கின்ற நான்முகனாகிய பிரம்மா இருக்கிறார். அதன் மேலே விஷ்ணு இருக்கிறார். அதன் மேலே சதாசிவமூர்த்தி ஆகிய சிவலிங்கம் இருக்கு. ஏன் இவர்களெல்லாம் ஒரே திருமேனியில் இருக்கணும் அப்படின்னா, தனித்தனியாக அவர்களை தேடி போய் வழிபாடு நாம் பண்ண வேண்டாம். உம்பர் தரு தேனுமணி கசிவாயின்னு திருப்புகழ். உன்பர் அப்படின்னா வானுலகத்தவர், தரு அப்படின்னா மரங்கள். 5 வகை மரங்கள் உண்டு. கற்பக விருட்சம், மந்தாரம், சந்தனம், அரிச்சந்தனம், பாரிஜாத்தம். இந்த 5 வகை மரங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கும். அப்போ சிந்தாமணி அதுவும் கேட்டதெல்லாம் கொடுக்கும். அப்போ காமதேனு அதுவும் கேட்டதெல்லாம் கொடுக்கும். ஆனால் கற்பக விநாயகரோ நினைச்சதெல்லாம் கொடுப்பார். நினைப்பதை கொடுப்பது வேறு, கேட்பதை கொடுப்பது வேறு. அதனால் கேட்பதை இவர்களெல்லாம் கொடுக்கும். விநாயக பெருமான் நினைத்தாலே கொடுத்துடுவார். அதனால தான் உன்பர் தரு தேனுமணி கசிவாயிங்கிற திருப்புகழில் அவர் பாடினார். அதனால விநாயக பெருமான் கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடிய எல்லா கடவுள் இருந்தாலும் நினைப்பதை கொடுக்கக்கூடிய விநாயக பெருமான் அங்கே இருக்கிறார். வெற்றி 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 வேகம். இந்த உலகத்தில் எது எடுத்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக செய்ய வேண்டியிருக்கு. இப்போ எத்தனையோ ஜெட்டு முதலான விமானங்கள் எல்லாம் பறக்கிறது, எவ்வளவோ ஏவுகணைகள் இருக்கிறது, அதெல்லாம் நெருப்பு மயமாக இருக்கு. அந்த நெருப்பு மயத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னா முருகப்பெருமானே. ஏன்னா அவருடைய தந்தையார் சிவபெருமான் பெரிய நெருப்பு. அவருக்கு அடுத்தாற்போல் ஒரு நெருப்பு ஆதி எந்தம் இல்ல அரும்பெருஞ்சோதியை யாம்பாட கெட்டிலையோன்னு பாடல். அதனால முருகப்பெருமானும் ஒரு நெருப்பே. அதனால அப்பேற்பட்ட முருகப்பெருமான் வேகத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடியவர். பிரம்மா நம்முடைய தலையில ஏதாவது தோஷம் இருந்தா அந்த தோஷத்தெல்லாம் போக்கக்கூடிய ஒரு மூர்த்தி பிரம்மா. ஏன்னா தலையெழுத்து அப்படின்னு சொல்றோம், அது நெத்தியில இருக்கு. ஆனா தலையில இல்லை. ஆனா எல்லாரும் தலையை காட்டுவோம், அது நெத்தியில இருக்கு. அப்ப எப்படி நெத்தியில இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு 120 வயசு வாழ்றோம், அதுக்கு மேலேயும் நம்ம வாழணும். சைனா முதலியான தேசத்துல நிறைய வயது மக்கள் வாழ்கிறார்கள். தமிழகமும் மற்ற தேசத்திலும், ஆந்திரா, கர்நாடகமும், உலகெங்கிலும், கேரளாவிலும் அதே போல மனிதர்கள் வாழ வேண்டும். அப்படின்னா கோபத்தை குறைக்க வேண்டும். எவ்வளவு சுவாசத்தை நாம் அதிகமாக விரயம் செய்யாமல் இருக்கிறோமோ அதிக ஆயுசு வாழலாம். 3000 வருஷம் தபஸ் பண்ணி ஒருத்தர் திருமூலருங்கிறவர் வாழ்ந்தார். அவர் ஒரு பெரிய சித்தர். அதனால பிராண ஆயாமம்னு சொல்றது. ஆயாமம் தடுத்தல், பிராணம்னா காற்று. அதனால சுவாசத்தை ஒழுங்கா பயன்படுத்தினா நாமளும் ரொம்ப வருஷம் வாழலாம். அந்த ஆயுசை யார் உண்டு பண்றாருன்னா பிரம்மா. அவர் எப்படி உண்டு பண்றாருன்னா ஷார்டன் முறையில் தலையெழுத்து எழுதுறார். இப்ப பத்திரிகைக்காரர்கள், டிவி செய்தியை எடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஷார்டன் முறையில், குறுக்கெழுத்து முறையில் குறித்துக் கொள்ளுகிறார்கள். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம பேட்டி எடுத்து அதெல்லாம் பதிவு செய்வது கடினமாக இருக்கு. அவ்வளோ நேரம் அவர்கள் 10 மணி நேரம் பேசினா ஒரு பக்கத்துக்குள்ளேயோ ஒரு அரை பக்கத்துக்குள்ளேயோ அடக்கிட முடியும். அது ஷார்டன் முறைன்னு சொல்றது, சுருக்கெழுத்து முறை. இதை யார் கண்டுபிடிச்சான்னா பிரம்மா. சிவபெருமானுடைய ஆசையினால கண்டுபிடித்தது பிரம்மா. இப்போ நம்முடைய நெத்தியில் அந்த கோடுகள் இருக்கும். ஒருத்தருக்கு 3 கோடு இருக்கும், ஒருத்தருக்கு 5 கோடு இருக்கும். இதை நாம் ஒரு ஆஸ்பத்திரியில் போனோம்னா மானிட்டரில் அந்த கோடுகள் காட்டப்படும், பார்க்கலாம் நம்ம தெளிவாக. அப்போ ஒரு கோடுக்கு ஒரு அர்த்தம், அடுத்த கோடுக்கு ஒரு அர்த்தம், அடுத்த கோடுக்கு ஒரு அர்த்தம். ஒரு 5 வருஷம் ஒரு கோடு, 10 வருஷம் ஒரு கோடு, 20 வருஷம் ஒரு கோடு. ஆக ஒரு 120 வயசு ஒரு மனிதன் வாழணும்னா 110 வருஷம்
அந்த கோட்டின்படி அவன் வாழ்வான். 10 வருஷம் அவனுடைய சிந்தனையினால் வாழ்வான். எதேச்சியாக வாழ முடியும். அதனால் அது புத்தி கொண்டு நம்மை காப்பாற்றிக் கொள்வது முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு திருக்குறள். அதனால் பிரம்மா செய்த நம்முடைய தலையெழுத்து, நாம் செய்த வினைப்பையினா நம்ம பிறந்திருக்கிறோம். அதில் ஏதாவது தோஷம் இருந்தாலும் அந்த கோயில் போனால் சரியாயிடும். அது அங்கே சிறப்பு. அப்போ விஷ்ணு இந்த உலகத்தில் தனம் வேணும். ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா பணம் அவசியம். பணம் இல்லாமல் எதுவுமே நம்ம செய்ய முடியாது. அப்போ பணத்துக்கு ஒரு தேவதை, படிப்புக்கு ஒரு தேவதை, கல்விக்கு ஒரு கடவுள் சரஸ்வதி பிரம்மா, பணத்துக்கு லக்ஷ்மி அதிதேவதை, மேலே மகாவிஷ்ணு. ஆக இது ரெண்டாலும் காண முடியாத ஒரு பெரிய தேவதை சூருமான் மேலே இருக்காரு. ஆனால் பிரம்மா படைப்பினால் உண்டான தோஷத்தெல்லாம் போக்கணும்னா அந்த கோவில் போய் தரிசனம் பண்ணா போதும். ஏன்னா தனியாக போய் பார்க்கணும்னா திருப்பட்டூர் போகணும். நம்ம அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ண வேண்டாம். சரி, திருப்பதி போய் நிறைய நம்ம ரொம்ப காலம் காத்திருந்து நம்ம சுவாமி தபஸ் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணி நம்ம கொஞ்சமாக வரம் வாங்கிட்டு வர்றோம். ஏன்னா குபேரனுக்கு அவர் நிறைய பணத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். ஏன்னா பிரம்மாண்டமான கல்யாணத்தை அவர் பண்ணிட்டார். அந்த அதுக்கெல்லாம் மக்கள்லாம் அந்த கடனை அடைக்கிறதுக்காக நம்ம எல்லாம் பாடுபடுறோம்னு சொல்லுவார். அதனால் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு மகாவிஷ்ணு அங்கே இருக்கிறார். மகாவிஷ்ணுவை பூஜித்தா பிரார்த்தனை பண்ணால் நிறைய தன சமிருத்தி ஆகும், நிறைய செல்வ வளம் உண்டாகும். செல்வ வளம் இருந்தால் கோவிலை விருத்தி பண்ணலாம், குடும்பத்தை விருத்தி பண்ணலாம், பூமியில் இடம் வாங்கி போடலாம், கல்விச்சாலைகளை உண்டு பண்ணலாம், குளங்கள் வெட்டலாம், எத்தனையோ விதமான நல்ல விஷயங்களை பணம் இருந்தால் பண்ண முடியும். அதுக்கு சாத்தியமான தேவத்தை மகாவிஷ்ணு அவர் இருக்கிறார். மேலே சிவபெருமான் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? சிறிய மூர்த்தியாக இருக்கார். ஆனால் பண்ணுற விஷயங்களாம் பிரம்மாண்டம். எந்த பிரம்மாண்டத்தாலையும் அளக்க முடியாத மூர்த்தி சிவபெருமான். அது நெருப்பே சிவலிங்கம் ஆயிடுச்சு. அதாவது திருவண்ணாமலையில் உள்ள நெருப்பு சிவலிங்கம் ஆயிடுச்சு. அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஏன்னா லிங்கம்னு சொல்கிறோம், நம்ம ஒரு அடையாளத்தை நினச்சிட்டு இருக்கோம். பானம் அதுக்கு கீழையும் போகும், பூமியை தொட்டுன்னு இருக்கும், பூமிக்கு கீழே ஜலம் இருக்கு. அந்த ஜலத்தை, ஏன்னா லிங்கம் நெருப்பு, ஜலத்தை ஸ்பர்சம் பண்ணும்போது அது உஷ்டம் சாந்தி ஆகும். அதனால பூமியை தொட்டுன்னு இருக்கும். அதுக்கு மேலே நம்ம ஆவடையாருங்கிற அம்பாளை சார்த்தி சுவாமி அம்பாள் பிரிக்க முடியாது. ருத்ரோலிங்கம் உமாபீடம் தஸ்மை தஸ்யை நமோ நமஹ. இந்த கோயிலில் அம்பாள் இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா ருத்ரோ கந்தம் உமா புஷ்பம். கந்தம்னா வாசனை, புஷ்பம்னா பூ. பூவையும் வாசனையும் பிரிக்க முடியாது. ருத்ரோ கந்தம், ருத்ரனாகி சூருமான் கந்தமாக இருந்தால், சந்தனமாக இருந்தால் அதனுடைய வாசனையை பிரிக்க முடியாது. அல்லது பூவாக இருந்தால் அதனுடைய வாசனையை பிரிக்க முடியாது. அதனால் அவங்க ரெண்டு பேரும் இணை புரியாமல் இருக்காங்கங்கிறத தத்துவத்தை உணரணும்னு சொல்லிட்டு தான் ஆவுடையாள் அப்படின்னா அம்பாளுடைய பாகம், மேல லிங்கம் சிவபாகம். அதனால சிவசக்தியாயுக்தோன்னு ஆதிசங்கரர் சொல்றது போல பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே, அவ ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல இருக்கான்னு சொல்லி திருமுறை பாடல்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால சுவாமி அம்பாள் லிங்க வடிவில் மேல இருக்கிறார். 2 சர்ப்பங்கள் அதை சூழ்ந்துன்னு இருக்கு. அது என்ன, ஏன் அந்த சர்ப்பங்கள் சூழ்றது அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தத்துவம் இருக்கு. இப்போ கல்னால ஏன் சுவாமியை செய்கிறோம்? கல் விக்கிரகம்னு சொல்லுவாங்க. கல் அப்படின்னா சிலை, சிலா. விக்கிரகம் அப்படின்னா விக்கிரகம். கிரகம்னா ஆட்சி, மனசு, மனைவி, இடம் இப்படின்னு வரும். வீன்னா ஞானம், ஞானத்தினுடைய அடிப்படையான இடம் விக்கிரகம். ஆக ஏன் கல்லினால செய்தார்கள் அப்படின்னா பிருத்திவி அப்படின்னா பூமி, பூமியில் உண்டாகுது, அதனால கல். இப்போ கல்லை உடைச்சோமானா தண்ணீர் இருக்கு, அப்போ ஜலமும் கல் இருக்கு. 2 கல்லை உரசினோமானா நெருப்பு கிடைக்கும். ஆக தேயும் இருக்கு. கல்லை உடைச்சோமானா கல்லுக்குள்ள தேரை இருக்கு. காற்றும் கல்லில் இருக்கு. கல்லை தட்டினா ஓசை வருது, ஆகாசம். அதனால பஞ்சபூத தத்துவமும் ஒரு கல் இருக்கு. ஆக ரொம்ப காலம் அது கெடாமல் இருக்கும், பல காலம் அதை அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லிட்டு சிலையை தீர்மானம் பண்ணி அதில் ஆண்கல் இருக்கு, பெண்கள் இருக்கு, அலிகல் இருக்கு. ஆண்கல் தட்டினமானா சிங்கம் போல சப்தம் கேட்டால் ஆண்கல்னு சொல்றது. அதில் ஆண் தெய்வங்கள்லாம் செய்யணும். தட்டினமான தவள சத்தம், மண்டுக சப்தம் கேட்டால் பெண்கல், அதில் பெண் விக்கிரகங்கள்லாம் செய்யணும். சரி, சிங்கம் இல்லாத தவளை சப்தம் இல்லாத வேறு சப்தம் கேட்டால் அலிக்கல், அதில் பலிபீடம், கோவில் படி, நிலை முதலான விஷயங்களை நம்ம செய்யலாம். இப்படியாக கல்லுக்கே அவ்வளோ தத்துவம் இருக்கு. கல் பலகாலம் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுது. அதனால கல்லினால சுவாமியுடைய விக்கிரகத்தை சமைத்தார்கள். அடிக்கடி அந்த விக்கிரகத்தை மாற்ற முடியாது. எத்தனை கோடி ஆனாலும் ஒரே விக்கிரகம் தான். முதல்ல பண்றதுக்கு பேர் பிரதிஷ்டைன்னு சொல்றது. அதனால மேல 2 சர்ப்பங்கள் சூழுது. ஏன்னா சர்ப்பத்தையும் சுவாமியும் பிரிக்க முடியாது. சர்ப்பம் அப்படின்னா பாம்பு,
பாம்புக்கு அரவம்னு சொல்கிறது. அரவம் அப்படின்னா நம்முடைய காலடி சத்தம் கேட்டுதுன்னா அது ஒதுங்கின்றோம். அதுக்கு அவ்வளவு கட்செவின்னு பேர். தனியாக காது கிடையாது, கண்ணே அதுக்கு காது, கண்ணே காது. ஒரு சமயம் யார் அதிக பக்திமான்னு போட்டி வந்தது, அதில் பதஞ்சலியே ஜெயித்தார். ஏன்னா சுவாமி தாண்டவம் ஆடுறார், தாண்டவத்தை பார்த்தவங்களால தாண்டவ ஜெதியை கேட்க முடியாது, ஜெதியை கேட்டால் பார்க்க முடியாது. சர்ப்பம் ஒரே நேரத்தில் பார்க்கவும் முடியும் கேட்கவும் முடியும். அது பதஞ்சலின்னு சொல்கிறது. ஆயினாலே சிதம்பரத்தில் சர்ப்பம் பூஜை பண்ணியிருக்கு, நிறைய தலங்களில் சர்ப்பம் பூஜை பண்ணியிருக்கு. இந்த ராஜபாளையத்தில் சர்ப்பம் தபஸ் பண்ணியிருக்கு, ரொம்ப காலம் தபஸ் இருந்து சிவ பூஜை பண்ணியிருக்கு. அந்த லிங்கங்கள்லாம் அதே இடத்துல பூமிக்குள்ள இருக்கு. இந்த கோவில் மனிதர்களுக்கு தெரிய 3000 ஆண்டு பழமை, ஆனால் அதை விடவும் பழமை. நம்முடைய தபஸினால விளைந்த விஷயம் 3000 ஆண்டு பழமையான கோவில். அந்த கோவிலான பகுதியில் ஒரு காலத்தில் சர்ப்பம் 2 பூஜை பண்ணியிருக்கு. அந்த சர்ப்பத்தினுடைய பேர் அனந்தனும் வாசுகியும். அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவில்லாதது. ஆக முடிவில்லாத நாமத்தை பெயர்களை உடையவர் அனந்தன்னு பேர், முடிவில்லாத சக்திகளை உடையவர் அனந்தன்னு பேர், முடிவில்லாத ஆற்றல்களை உடையவர் அனந்தன்னு பேர். அனந்தன்கிற பாம்பு விஷ்ணுவுக்கு குடையா இருக்கு, விஷ்ணுவுக்கு படுக்கையா இருக்கு. அதான் திரு அனந்தபுரம்னு சொன்னான். கேரளாவில் அனந்தங்கிற சர்ப்பமானது குடையாக படுக்கையாக இருக்கிறதுனால அது பூஜை பண்ணதுனால திரு அனந்தபுரம்னு சொன்னார். அதனால அனந்தன் இங்கே பூஜை பண்ணியிருக்கு. அப்புறம் வாசுகிங்கிற சர்ப்பமும் பூஜை பண்ணியிருக்கு. இந்த இரண்டையும் சிவலிங்கத்தையும் பிரிக்க முடியாது. இரண்டும் சூழ, இவை இரண்டும் சேர்ந்தாற் போல ஒரே வளைவாக இருந்து கொண்டு இருக்கு. ஆக 2 சர்ப்பங்கள் எப்படி பின்னி பிணைந்து சேர்ந்தால் இருக்கிறதோ, சேர்ந்தாற் போல இருக்கிறதோ, அதுபோல இந்த சர்ப்பங்கள் இருக்கக்கூடிய இந்த தலத்தை வழிபாடு பண்ணால் புருஷன் பொண்டாட்டி, ஸ்திரீ புருஷனுடைய ஒரு தோஷமானது, அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிணக்கு இருந்தால் நீங்கி இணக்கம் ஏற்படும், ஒரு பந்தம் ஏற்படும். புருஷன் பொண்டாட்டி அன்பாக அமைதியாக ஒற்றுமையாக இருந்தால் தான் வெளியில் வேலை ஒழுங்காக நடக்கும். ஆஃபீஸில் ஒரு மனிதன் வேலையை ஒழுங்காக செய்யணும்னா மனைவி பிரியமாக இருக்கணும், வீட்டில் அன்பு செலுத்தணும். அதனால் அந்த கோயிலுக்கு போனால் தம்பதிகளுடைய ஒற்றுமை ஏற்படும். சரி, தம்பதிகளுடைய ஒற்றுமை மட்டும் போதுமா அப்படின்னா, ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் வேணும், கல்யாணம் ஆள் அப்படின்னா சர்ப்பதோஷமே முக்கிய காரணமாக சொல்கிறான். சர்ப்பதோஷத்தில் பலவிதமாக இருக்கு. சர்ப்பத்தினுடைய புற்ற சேதம் பண்ணாலும் சர்ப்பதோஷம், பாம்பு முட்டைகளை சேதம் பண்ணாலும் சர்ப்பதோஷம். சர்ப்பங்களுக்கு தீங்கு பண்ணால் மட்டும் இல்லாமல் தவளை, அது கூட வாழக்கூடிய ஆமை, முதலை, மீன், அப்புறம் புழு பூச்சிகள், இவைகளுக்கெல்லாம் நாம் தீங்கு பண்ணியிருந்தால் அதுவும் சர்ப்பதோஷமே, சர்ப்ப பந்துக்கள். அதனால் அங்கே போனால் இது சம்பந்தமாக எந்த தோஷம், சர்ப்ப குடும்பத்துக்கு எந்த தோஷம் பண்ணியிருந்தாலும் அத்தனை தோஷமும் நீங்கிடும். அப்போ அந்த தோஷங்கள்லாம் நீங்கிடுத்து அப்படின்னா புத்திர பேர் கிடைச்சிடும். புத்திரன் அப்படின்னா ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். புத்திரன்னா ஆணு, புத்திரங்கிற சொல்லுக்கு பெண்ணையும் குறிக்கும். அதனால பெண் குழந்தையும் கிடைக்கும், ஆண் குழந்தையும் கிடைக்கும். கணவன் மனைவி சர்ப்பம் போல ஒற்றுமையாக இருப்பாங்க. அதனால பிரம்மாவுடைய அனுகிரகத்தினால தலையெழுத்து சம்பந்தமாக எந்த விதமான தோஷம் இருந்தாலும் அது குறையும், தலையெழுத்து நன்றாக ஆகிவிடும். ஏன்னா அதுக்கு மேலே உள்ள சுவாமி பார்த்தா ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேன்னு கோளறுபதிகன் சொல்லும். நல்ல அடியாராகிய அன்பர்களுக்கு சுவாமி நினைத்தா ஜாத்தக ரீதியான எந்த தோஷம் இருந்தாலும் போகிடும்னு சொல்லி ஞானசம்பந்த சுவாமி சொல்றார். அதனாலே இந்த கோவிலுக்கு வந்தால் தலையெழுத்து சம்பந்தமான தோஷம் போகும், பண சம்பந்தமான பிரச்சனை சரியாகும், வம்பு வழக்குகள் தீர்ந்து கோர்ட்டு நியாயாதிபதி சன்னிதானத்தில், அதாவது கோர்ட்டு முதலான சாலைகளில் நமக்கு நியாயம் கிடைக்கும். நம்முடைய விஷயம் உண்மையாக இருக்கிற பொழுது சரியான நேரத்தில் நமக்கு நியாயம் கிடைக்கும். அது ஒரு பெரிய நியாயச்சாலை இந்த ராசபாளையம் சிவன் கோவில். அதனால எல்லா தெய்வத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய சிவபெருமான் நியாயத்தை கொடுக்கிறார். அதனால பரமபதியாகிய சிவபெருமான் மேலே இருக்கிறார். 2 சர்ப்பங்கள் இருக்கு, அதுக்கு மேலே பிரம்மாண்டமான ஆலமரம் இருக்கு. இந்த ஆலமரம் பார்த்தீங்கன்னா பெரிய கொடையா இருக்கு, உலகெங்கிலும் இப்படி பார்க்க முடியாது. ஏன்னா மூர்த்தி, தலம், தீர்த்தம்னு சொல்லுவோம். மூர்த்தின்னா சுவாமியை குறிக்கும், தலம்னா ஊரை குறிக்கும், தீர்த்தம்னா தண்ணீரை குறிக்கும். மூர்த்தி என்பது எந்த மூர்த்தியோ அந்த மூர்த்தியை குறிக்கும். அந்த சுவாமிக்கு ஒவ்வொரு பேர் மூர்த்தின்னு சொல்றது. தலம்னா அந்த ஊர், தீர்த்தம் அப்படின்னா அங்கே இருக்கிற குளம், கிணறு, அப்புறம் நதி, அப்புறம் சமுத்திரம், இதெல்லாம் தீர்த்தத்தில் வந்துடும். இது தவிர பலவிதமான ரிஷிகளோ மற்றவர்களோ ஸ்நானம் பண்ணால் அவங்க பேர்லேயே அந்த தீர்த்தம் விளங்கும். தீர்த்தம்னா ஏன் பேர்?
தீர்த்தலினால் தீர்த்தம்னு தொல்காப்பியம் சொல்லும். பழமையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் தீர்த்தலினால் தீர்த்தம், மக்களுடைய துன்பத்தை எது தீர்க்கிறதோ அதுக்கு பேர் தீர்த்தம்னு பேர். வீட்டில் கொடுத்தா தண்ணீர்னு பேர், ஜலம்னு பேர். சலசலனுங்கிறதுனால அதுக்கு பேர் ஜலம்னு பேர். எப்போதும் சத்தம் போட்டுட்டே இருக்குமா, அதான் ஜலம்னு அதுக்கு பேர். கோவிலில் கொடுத்தா தீர்த்தம், வீட்டில் கொடுத்தா சாதம், கோவிலில் கொடுத்தா பிரசாதம். பிரசாதம் அப்படின்னா அருள், சுவாமியினுடைய அருள் அதில் தேங்கி இருக்கு. அதனால பிரம்மாண்டமான ஆலவிருட்சம் இருக்கு. ஏன் ஆலமரம்? ஆலமரம் எப்படி வந்தது அப்படின்னா, சுவாமி எப்போதுமே உபதேசம் பண்ணிகிட்டே இருப்பார். உபதேசம் பண்ணுகிற பொழுது தகுதி, இப்போ சொல்லுவா, தகுதி வாய்ந்த ஆளுக்கு இதை கொடுங்கோ அப்படின்னு. ஏன்னா பாத்திரம் அறிந்து பிக்ஷையிடு, எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கலாம், கையாள தெரியணும். சின்ன குழந்தை கையில் செல்ஃபோன் கொடுத்தா உடனே கீழே போட்டுடும். அதை கூட கொஞ்சம் வயசான குழந்தை கையில் செல்ஃபோனை கொடுக்கும்போது உடனே விளையாட்டுக்கு போய்டும், அது கேமுக்குள்ளே போய்டும். எப்படி தான் அந்த குழந்தைக்கு அந்த ஞானம் வருது? அந்த காலத்தில் அந்த செல்ஃபோனை இயக்கவும் நமக்கு தெரியாது, இப்படி செல்ஃபோனும் கிடையாது. ஏன் அப்படின்னா, நவீனமான விஷயத்தை வச்சு சில சமயம் உதாரணம் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த செல்ஃபோன் உலகம் உன் கையில்னு சொல்கிறது போல உலகமெல்லாம் நம்முடைய கையில் இருக்குது. ஒரு காலத்தில் அத்தனையும் அகஸ்தியர் கையில் இருந்தது, இன்றைக்கி செல்வடிவில் எல்லாம் இருக்குது. அத்தனையும் அகத்தியரே இயக்குறார். ஏன்னா எங்கேயோ கல்யாணம் ஆச்சு, ஹிமயத்தில் கல்யாணம் ஆச்சு, புதிய மலையில் கல்யாண தரிசனம் பண்ணுறார். அதே போல் வெளிநாட்டில் நீ கல்யாணம் ஆனால் வீட்டில் இருந்த கல்யாணத்தை பார்த்துடலாம். இது காரணகத்தா அகஸ்தியமூர்த்தி. அதனால் இது அத்தனையுமே முன்பாகவே நடந்திருக்கு, புதுசாக எதுவும் நடக்கலை. எப்படி ஒரு செல்ஃபோனில் அனைத்து விஷயங்களும் நாம் இயக்கி செய்கிறோமோ, ஒரு குழந்தையிடம் கொடுத்தா அதை தட்டி இயக்க அதுக்கு சாதுரியம் உண்டாகிறதோ, அதுபோல் நமக்கு அப்பேற்பட்ட ஞானமும் கோயிலில் கிடைக்கும். எந்த ஞானம் வேணுமானாலும் கிடைக்கும். ஆலமரம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விருட்சம், அதுக்கு வடவிருட்சம்னு பேர். வடவிருட்சம்னா ஆலமரம். அதனால் சித்திரம் வடதொரோர் மூலே அப்படின்னு சொல்லுவாள். சித்திரம் ரொம்ப அழகிய வடிவமாக இருக்குது. வடு வடதரோர் மூலே, அந்த மரத்தின் அடியில் தட்சிணாமூர்த்தி உபதேசம் பண்ணுறார். எப்படி உபதேசம் பண்ணுறார்? கல்லாலின் உடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்க அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாம நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம்னு திருவிளையாடல் புராணம் சொல்லுது. மதுரையில் உள்ள திருவிளையாடல் புராணம் இந்த பாட்டை நமக்கு கொடுக்கு. கல்லாலின் உடைய மருந்து, கல்லால மரம்னு சொல்றது, அந்த மரத்தின் கீழே தட்சிணாமூர்த்தி இருந்து நமக்கு ஞானத்தையே கொடுக்குறார். அதுக்கு வடவிருட்சம்னு பேரு. யார் கேட்பான்னு பார்த்து கொடுக்குறாரு. யார் கேட்பா? ரிஷிகள் கேட்பாங்க. அப்போ ரிஷிகள் 4 பேர், அவ ரொம்ப வயசானவங்க. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போய் நம்ம பாடம் படிக்கிறோம், காலேஜில் படிக்கிறோம், சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் கொஞ்சம் வயசானவராக இருப்பா, படிக்கிற மாணவர்கள் இளமையாக இருப்பா. ஆனால் நேர் மாற்றம் கோவிலில், அந்த சன்னதியில் நேர் மாற்றம். சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் இளமையாக இருக்கிறார், வயசானவங்க படிக்கிறாங்க. விருத்தாகா சிஷ்யாகா, விருத்தம்னா வயோதிகம், நல்ல வயசானவங்க பாடம் படிக்கிறார். விருத்தாகா சிஷ்யா அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேர் பாடம் படிக்கிறாரு. குறிப்பாக 4 பேர். குரு யுவா, யுவன்னா இளமை, ரொம்ப இளமையாக இருக்கார் தட்சிணாமூர்த்தி. அதனாலே ஞானத்தை தரக்கூடிய, ஞானம் தரக்கூடிய மரமே ஆலமரம். யார் யார் ஞானத்தை கொடுக்குறார்களோ அவர்கள் அத்துணை போரும் ஆலமரத்துக்கு கீழே இருப்பார். அதனாலே ஆலமரம் எப்படி தோன்றிற்று அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி ஒரு சமயம் பராசக்தியை அருகாமையில் வைத்துக்கொண்டு அட்டமா சித்திகளை உபதேசம் பண்ணுறார். அட்டமா சித்துக்கள் அப்படின்னா அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமிய, ஈசத்துவ, வசித்துவம்னு சொல்கிறது. இது ஒன்னொன்னும் செய்யும். அனிமான்னா சின்ன உருவம் எடுக்கிறது, மகிமான்னா பெரிய உருவம் எடுக்கிறது, காற்றில் பறக்கிறது, நீரில் நிற்கிறது, எத்தனையோ விதமான அற்புதங்களை பண்ணக்கூடியது. பெரிய உருவம் எடுத்துக்கொள்ளுதல், சிறிய வடிவம் எடுத்துக்கொள்ளுதல் முதலான அத்தனை விஷயங்களும் அட்டமா சித்துக்கள்னு சொல்கிறது. இதை சிவபெருமான் அம்பாளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அம்பாள் கேட்காம எதையோ பார்த்துட்டு ஏதோ சிந்தனையில் இருக்கிறலாம். நீ முதல்ல காளியா போன்ட்டார், சொன்னதை கேட்கல, உனக்காக கொடுக்குறேன், உன் பொருட்டு உலகத்துக்கு இது போகும், நீ கேளாமையில் இருந்தமையா, கேளாமல் இருக்கிறதுனால காளியாயிரு. கோபேச்ச காளின்னு சொல்லு, காளின்னா கோபக்காரின்னு சொல்கிறது, கோபேச்ச காளி, அதனால காளியாக இருந்தா. இதுக்கு சப்போர்ட்டாக சில பேர் வந்தாங்க, துணையா. அதை எப்படி நீங்கள் சொல்லலாம்? நீங்கள் சொல்லக்கூடாது, சுவாமி நீங்கள் அம்பாளை காளியாக போக சொல்லக்கூடாது அப்படின்னு வானவர்கள், இந்திரன் முதலான வானவர்கள் எல்லாம் சுவாமிகிட்ட நின்று கேட்டுருக்க. சுவாமி இதை புரியாமல் நீங்களும் கேட்டமையா, நீங்கள் ஆலமரமாக போயிடுங்க, மற்ற வானவர்கள் எல்லாம் ஆலமரத்துக்கு விழுதுகளாக ஆயிடுங்கன்னு சொல்லிட்டார். அதனால் ஆலமரம் அப்படியே வந்தது. ஆலமரம் தோன்றிய காரணம் இதுதான். இந்திரன் முதலான வானவர்களே ஆலமரம்.
அதுக்கு வடவிருட்சம்னு பேரு. அதுக்கு முன்னாடியும் வானுலகத்துல ஆலமரம் இருக்கு. ஆலம் அப்படின்னா விஷம்னு அர்த்தம். ஆலம்ங்கிற சொல்லுக்கு விஷம்னு அர்த்தம். ஏன் அப்படி ஒரு பேரு அப்படின்னா, எதை எது நீக்குமோ அதுக்கு அதே பேரு. துர்வாசர்னு ஒரு ரிஷி. துர்வாசம் அப்படின்னா கெடுவாசனைன்னு அர்த்தம். அப்ப கெடுவாசனை எவர் போக்குவரோ அவருக்கு அதே பேரு துர்வாசன். அத போல ஆலம்ங்கிற விஷத்தை எது போக்குமோ அதுக்கு ஆலமரம்னே பேரு. ஆலம்ங்கிற விஷத்தை யார் போக்கினா? சிவருமன் போக்கினார். அதுக்கு ஆலாசியநாதர்னு பேரு. மதுரையில் இருக்கார். அப்ப அவர் அருமையான ஆலாலத்தை சுவாமி சாப்பிட்டார். ஆலம் காலம்னு சொல்றது கடலில் உண்டான ஒரு விஷம், சர்ப்பத்தில் உண்டான ஒரு விஷம். சர்ப்பம் ஒரு விஷத்தை கக்குது, கடல்ல ஒரு பெரிய விஷம் உண்டாகுது. இரண்டு விஷமும் சேர்ந்தது ஆல காலம்னு சொல்றது, ஆலாலம்னு சொல்றது. இது சுந்தரர் உருட்டி திரட்டி சாமிகிட்ட கொண்டு கொடுத்தார். சுவாமி அப்படி சாப்பிட்றாரு. அப்படி சாப்பிட்ட உடனே அதுலேருந்து சில துளிகள் பூமியில் விழுந்துடுச்சு. எப்படியோ சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி சிந்தின உடனே அது மரம், செடி, கொடி, மனிதர்கள், விலங்குகள், தேவர்கள் எல்லார் மேலேயும் பட்டுடுத்து. அப்படி கொஞ்சம் விஷ்ணு மேலே பட்டுடுத்து. விஷ்ணு ரொம்ப வெண்மையாக இருப்பார். மகாவிஷ்ணு ஸ்வேத நிறமாக இருப்பார். அவர் திருமேனியில் இந்த விஷ வேட்கை பட்டதுனாலவே அவர் கரிய திருமேனி ஆயிட்டார். அதனால அழகிய திருமேனி மகாவிஷ்ணு. அவருடைய புள்ளை யாருன்னா மன்மதன்னு பேரு. மன்மதன் அழகுன்னா அவ அப்பா எவ்வளோ அழகு. 1000 கோடி காமர் போலும்னு கந்த புராணம் சொல்லும். காமன்னா மன்மதன் அர்த்தம். மன்மதன் 1000 கோடி கணக்கான மன்மதர்கள் தோன்றினா எப்படி அழகா இருக்குமோ அதை விடவும் அழகு முருகப்பெருமான்னு சொல்றது. அதனாலே மதுரையில் எப்படி சொக்கநாதர் ஆலாலத்தை பானம் பண்ணினாரோ அதனாலே அவருக்கு அந்த பேரு. அவர் பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கும் அதே பேரு. அதுக்கு ஆலம், ஆலவிருட்சம்னு பேரு. நம்முடைய அறியாமை என்கிற விஷத்தை எது போக்குமோ அதுக்கு ஆலமரம்னு பேரு. அதனாலே பிரம்மாண்டமான ஆலவிருட்சம் அங்க இருக்கு. அதனால அந்த ஆலமரத்தை சுத்தி வருகின்ற பொழுது புதிய புதிய உணர்ச்சிகளும் உணர்வுகளும் ஏற்படும். என்ன உணர்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னா, நம்மளை அறியாம சுவாமி மேல நம்ம அன்பு செலுத்துறதுக்கு ஒரு வழிவகை செய்யும். எங்க போறோமோ அந்த சிந்தனை நமக்கு உண்டாகும். தியேட்டர், அதனால படம் பார்க்க போனவங்களுக்கு பட சிந்தனை உருவாகும். படம் பார்க்கும் பொழுது பட சிந்தனை உருவாகலைன்னா படத்துக்கு பணம் செலவழித்தது வீண். கோவிலுக்கு போய் சினிமாவை நினைச்சா கோவிலுக்கு போனது வீண். கோவிலுக்கு போனோம்னா சுவாமி சிந்தனை நமக்கு வரணும். அந்த சிந்தனையை அந்த ஆலவிருட்சம் கொடுக்கும். பக்தி உணர்வை அந்த ஆலமரம் கொடுக்கும். அதை சுற்றி வர்ற பொழுது எப்படி ஒரு யானையானது பெரிய காதை வச்சுண்டு அடிக்கடி வீசிண்டு நம்முடைய வினைகளை போக்குறதோ, ஆலமரத்தினுடைய காற்று நம்முடைய வினைகளை போக்குது. எல்லா விதமான தோஷங்களும் ஆலவிருட்சம் போக்குது. அதனால பிரம்மாண்டமான ஆலவிருட்சம் அங்கே இருக்கு. அந்த இடமானது 3000 வருஷம் மேல பழமையானது. அருணை என்கிற அருணாச்சல தலத்திற்கு அடுத்தாற்போல் உள்ள தலம் நம்ம கோவில். எப்படி அருணாச்சலம் என்கிற அண்ணாமலையானது அந்த தலமானது சிறப்போ, அதே போல 3000 வருஷம் பழமையான தலமானது அந்த ராசபாளைய தலம். அந்த தலத்திலே பூமிக்கு கீழே பல லிங்கங்கள் இருக்கு. அதெல்லாம் ஒரு காலத்துல சுவாமி அனுகிரகம் பண்ணாருன்னா வெளிப்படும், பூமியை மேல தட்டின்னு வந்துடும். அதனால இப்ப உள்ள லிங்கத்துக்கு கீழவே பல லிங்கங்கள் இருக்கு. இதெல்லாம் நாம உணர்ந்தா போறோம், நாம அறிந்து கொண்டா போறோம். காற்று எங்க இருக்கோ நாம தேடி போக வேண்டாம். நம்ம இருக்கிற இடத்துக்கு காற்று வந்துட்டா நமக்கு புண்ணியம். அந்த கோயிலுக்கு போயிட்டா எல்லாமே கிடைச்சிடும். அதனால அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு ஸ்தலம். அங்க ஒரு சித்தர் தபஸ் பண்றார். அந்த சித்தருக்கு பேர் சுப்பிரமணிய சித்தர்னு பேரு. சுப்பிரமணிய மூர்த்தியை பிடிப்பது கடினம். எப்படி சிவருமானோ அப்படி சுப்பிரமணியர். அருவமும் உருவமாயி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமையன்னு பாட்டு. அதனால உலக மக்களை காப்பாற்றுவதற்காக சுப்பிரமணியர் வந்தார். அந்த சுப்பிரமணியர் பேர்ல யாராரு தபஸ் பண்றாங்களோ அவங்க எல்லோரும் சுப்பிரமணியர்களே. அதுக்கு சாரூபம்னு சொல்றது. சரூபம் அப்படின்னா அப்படின்னா சிவருமான், என்ன பராசக்தி, என்ன கணபதி, என்ன சுப்பிரமணியர். அந்த ரூபமாய் எவர் உள்ளார்களோ அவர் சாரூபம். பிரம்ம சாரூபம், விஷ்ணு சாரூபம். விஷ்ணு போலவே இருப்பவர்கள் எல்லாம் விஷ்ணுமூர்த்தி தான். அதனால சுப்பிரமணிய ரூபமாய் இருக்கிற ஒருத்தர் சுப்பிரமணிய சித்தர். அவர் ஸ்கந்தலோகத்திலிருந்து இங்க வந்துட்டார். இங்க இந்த பூமி ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு, நாம தபஸ் பண்ணுவோம்னு சொல்லி இங்க பூமிக்கு கீழே இருந்து தபஸ் பண்ணிட்டே இருக்கிறார். ஏன் சித்தர் அப்படின்னா அவங்க அஷ்டமா சித்துக்களை செய்ய வல்லவர்கள், சிவபெருமானுக்கு அடுத்தாற் போல் சக்தி உடையவர்கள்.
சிவபெருமானே வரவழைக்க சக்தி உற்றவர்கள். எங்கெல்லாம் சுவாமி அவர் வரணும்னு நினைக்கிறார்கள் உடனே சுவாமி வந்துடுவாங்க. ஏன்னா சுவாமி வரலைன்னா அவர்களுக்கு கோபம் வந்துடும். இவருடைய கோபத்துக்கு கட்டுப்பட்டு, அன்புக்கு கட்டுப்பட்டு சுவாமி வந்துடுவார். அதனால சித்தராகிய சுப்பிரமணிய மூர்த்தி அல்லது சுப்பிரமணிய சித்தர் அங்க தபஸ் பண்றார். ஒரு சித்தர் தபஸ் பண்ற பொழுது நாம அங்க போனா அவனுடைய பேராற்றல் நம்ம மேல கிடைக்கும். ஏன் அங்க போகணும்? சித்தர் இருக்கிறாருன்னா நமக்கு என்ன நன்மை? இப்ப பணம் ஒரு 10 கோடி ரூபாய் பணம் சில்லறையா கொடுத்தா சுமக்க முடியாது. யாராலையும் 10 கோடி பணத்தை எடுத்துன்னு போக முடியாது. அப்ப அந்த 10 கோடி பணத்தை சுலபமா பேப்பரா நோட்டா கொடுத்தா சுலபமா பாக்கெட்ல வச்சுன்னு ஊருக்கு போயிடலாம். அதனால அந்த 10 கோடி பணத்தை சுலபமா எடுத்துன்னு போற அளவுக்கு நம்முடைய பாப புண்ணியங்களை சுலபமா ஆக்கி தருவது சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், சாதுக்கள். அதனால அத்தனை கோடி சாதுக்களுக்கும் ரிஷிகளுக்கும் தலைவர் அகஸ்திய மகரிஷி. அவரும் ஒரு காலத்துல பூஜை பண்ணி இருக்கிறார். அதனால அந்த வழியில அவரை தேடிண்டே இருக்கிற ஒரு ஆன்மா வாகிய நமக்கு அந்த கோயிலுக்கு வரணும் பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொன்னா அதுவும் அகஸ்திய மகரிஷியுடைய கருணையே. நம்முடைய ஒரு அசைவும் இல்லை, எல்லா அசைவும் சுவாமியே பண்றார். அதனால ஒவ்வொரு அசைவும் செய்யக்கூடிய அகஸ்திய மகரிஷி, சுப்பிரமணிய சித்தர், இன்னும் பலவாய சித்தர்கள்லாம் அந்த கோயில விஜயம் பண்ணி தபஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதனால இங்கே வரக்கூடியவர்களுக்கு தபஸ் அப்படின்னா ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை உருவாகும், வெற்றி. அதுக்கு முனைவர்னு பேரு. இப்ப முனைவர்னா டாக்டர்னு சொல்றோம். டாக்டருக்கு நேர் தமிழ் அர்த்தம் முனைவர்னு பேரு. டாக்டர் பட்டம் கொடுப்பது வேறு, தொழில் ரீதியா டாக்டர் வேறு. முனைவர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுப்பது முனைந்து தேடுவதால் வரக்கூடியது. யார் முனைந்து தேடுறான்னா ரிஷிகள், முனிவர்கள். எவர் முனைந்து தேடுகிறார்களோ அவருக்கு முனிவர்னு பேரு. அந்த காரியத்தை அடையாம அவர்கள் விடமாட்டார்கள். அதனால இந்த கோயில் இப்படி பிரகாசமானு சொல்லி இங்குள்ள அன்பர்கள் ரொம்ப காலம் முனைந்து தேடிண்டே இருக்கிறாங்க. நம்ம கோயில் சுவாமிக்கு அவ்வளவு சக்தி இருக்கா, இது யாரும் சொல்ல மாட்டார்களா அப்படின்னு இவர்கள் ஆசையினுடைய காரணமாக பல ஞானிகள், பல மகான்கள், பெரிய சித்தர்கள், அருள் வாய்ந்த புலவர்கள் எல்லோரும் அந்த கோயிலுக்கு விஜயம் பண்றாங்க. பீட்டாதிபதிகள் எல்லாம் வர்றாங்க. அவர்கள் வர 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 அவருடைய ஒரு ஆற்றலும் அந்த இடத்துல சாமானிய மக்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே உள்ள சித்தர்கள், தெய்வங்களுடைய சக்திகளும் அவர்களுக்கு கிடைக்கும். இன்னும் நிறைய பூஜைகள் எல்லாம் அந்த கோவிலில் நடக்கும். மாசப்பிறப்பு பூஜை, சோமவார பூஜை, பௌர்ணமி பூஜை, அப்புறம் அமாவாஸ்ய பூஜை, அஷ்டமி நவமி பூஜை, இதெல்லாம் சுவாமிக்கு ரொம்ப பிரீத்தி. பிரதோஷ கால பூஜை, மகா சிவராத்திரி பூஜை, விழா காலத்துலலாம் சுவாமிக்கு எப்பெல்லாம் சந்தோஷப்படுத்தணும் அன்பர்கள் எல்லாம் ஹோமம் நிறைவாக ஹோமத்தை செய்து ஹோம அந்தமாக சுவாமிக்கு எல்லா விதமான அபிஷேகங்கள், மாப்பொடி, மஞ்சப்பொடி, திரவியம், பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், விபூதி, பன்னீர், சந்தனம் முதலான 11 வகையான அபிஷேகத்தை பண்ணி, சிரவண கலசத்தினால் அபிஷேகம் பண்ணி, நல்ல அலங்காரம் பண்ணி அன்பர்களுக்கு பிரியமா தரிசனம் பண்ணி வைக்கிறார்கள் அந்த கோயில்ல. அதனால சுவாமியை பத்தி நிறைய விஷயம் இருக்கு, நம்ம சொல்லிண்டே போகலாம். சுவாமிக்கு வடபகுதியில கிராம தேவதை இருக்கு. அதனால அவங்க ஒரு 9 விதமான சக்திகள், ஏற்கனவே 9 விதமான சக்தி சுவாமிக்கு உண்டு. அது வாமை, ஜேஷ்டை, ரௌத்ரி, காளி, கலவிகரணி, பலவிகரணி, பலப்பிரமசனி, சர்வபூதமணி, மனோன்மணின்னு சொல்றது. இந்த 9 சக்திகளை வச்சுதான் சுவாமி எல்லா விஷயங்களையும் இயக்கி செய்கிறார். அந்த 9 சக்திகள் போல இந்த மக்களால குடும்ப பெண்களை பூர்வமாயிருக்கிற இருந்த பெண்களை வழிபாடு செய்யப்பட்ட ஒரு விஷயம் கிராம தேவதைகள். இந்த ராஜபாளைய இந்த இங்குள்ள மக்களுடைய குடும்ப பெண்களே அந்த தேவதைகள். அவங்க தெய்வமா ஆகிட்டாங்க. தெய்வமா ஆனது மட்டுமில்லாம அவர்கள் அருகாமையில் வரக்கூடியவர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு பொங்கலிட்டு படையலிட்டு அன்பா பூஜை எல்லாம் பண்றாங்க. அதனால சுவாமிக்கு வடபகுதியில கிராம தேவதையினுடைய சன்னிதானம் இருக்கு. சிறிய அளவுல ஒரு கோயில் இருக்கு. அந்த சுவாமியை சுத்தி பல விருட்சங்கள் இருக்கு. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு தத்துவம் இருக்கு. 27 நட்சத்திரத்துக்கும் நட்சத்திர விருட்சங்கள் உண்டு. அதுபோக ராசிகளுக்கு விருட்சங்கள் உண்டு. பல வகையான விருட்சங்கள். விருட்சம்னா வேண்டியதை கொடுக்கின்ற மரம். அந்த மரத்தினுடைய அருகாமையில போனோம்னா அதனுடைய காற்று, அதனுடைய சைதன்யம், அதனுடைய ஒரு தபசு, அதனுடைய ஒரு வீரியம், அதனுடைய ஒரு வேகம், இது அத்தனை நமக்கு கிடைக்கும். நாம ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அந்த மரத்தை முடிஞ்சா பிரதட்சணம் பண்ணா போறோம், 2 குடம் தண்ணீர் எடுத்து விட்டா போறோம், தொட்டா போறோம், ஸ்பரிசம் பண்ணா போறோம். வில்லு மரத்தெல்லாம் தொட்டாலே பாவம் போயிடும், ஸ்பரிசம் பண்ணா பாவம் போயிடும். பல வகையான விருட்சங்கள் சுவாமிக்கு உரியது. எல்லா விதமான பத்திர புஷ்பங்களும் சுவாமிக்கு ஏற்புடையது. அதனால பலவிதமான மரங்கள் எல்லாம் கோயிலை சுத்தி வச்சுண்டு அத்தனை விதமான விருட்சங்கள் சூழ பிரம்மாண்டமான இது ஒரு கைலாச ஆலயம்னு சொல்றது. கைலாசத்துல சுவாமி எப்படி இருப்பார் நம்ம போய் பார்ப்பது கடினம், பார்த்தாலும் விளக்குவது கடினம்.
என்னால் பூலோக கைலாசமாக இந்த ஆலயம் விளங்குகிறது. எல்லா அன்பர்களும் வரணும், எல்லா நாட்டவர்களும் வரணும். அதாவது குறிப்பாக கர்நாடக தேசத்தில் உள்ள மக்கள்கள், ஆந்திர தேசத்தில் உள்ள மக்கள்கள், கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், வெளிநாடு வாழ் வசிக்கின்ற அனைத்து விதமான அன்பர்கள், இப்படி ஒரு புதுமையான கோயில் எந்த உலகத்திலும் இல்லை. அதனால் இந்த கோயிலை பார்க்கணும் அப்படின்னா அங்கே வந்தால் அனுபவிக்க முடியும். கோயிலை பற்றி யார் சொன்னாலும் கேட்டு உணர முடியும். கோயிலுடைய தன்மையும் சைத்தன்யமும் அனுகிரகமும் அல்லது அருளையும் பெற வேண்டுமானால் அந்த கோயிலுக்கு வருகை தர வேண்டும். நம்ம ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். ஒரு அரை மணி நேரமோ 10 நிமிடமோ தேமேன்னு அங்கே உட்கார்ந்துருந்தா போதும். உட்கார்ந்துருந்தா என்ன கிடைக்கும்? நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வலி, துணிவு, வாழ்நாள் வெற்றி, ஆகு நல்லூர் நுகர்ச்சி. இது 16 விதமான சம்பத்துகள்னு சொல்றது அபிராமி பட்டர் நமக்காகவே திருக்கடையூர்ல கேட்டார். அந்த 16 சம்பத்துகளும் இந்த கோயிலுக்கு வந்தா கிடைக்கும். அதனால் அனைத்து விதமான அன்பர்களும் நம்முடைய கோயிலுக்கு விஜயம் பண்ணணும். நம்ம கோயில் சித்தூர் மாவட்டத்தில் ராஜபாளையம்ங்கிற ஊரில் இருக்குது. பிரம்மாண்டமான ஆலமரத்தோடு பெரிய கோயிலாக உங்களுக்கு காட்சி கொடுக்குது. நீங்கள் மனசால கல்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா சிதம்பரம் பெரிய கோயில், இன்னொரு கல்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கோயில், இன்னொரு விதமாக கற்பனை பண்ணால் மீனாட்சி அம்மன் கோயில். ஆனால் கோவில் மூர்த்தி மட்டும்தான் இருப்பார், மற்றவை எல்லாம் அரூபமாக இருக்கும். அதனால் அரூபமாகவே நம்முடைய எண்ணங்களை வச்சுன்னு அங்கே போய் எல்லா விதமான வரங்களை வாங்கி செல்லணும்னு சொல்லி அன்பர்கள்லாம் நாம் அந்த கோயிலுக்காக அழைக்கிறோம். இந்த அளவில் சுவாமியை பற்றி பேசுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு சிந்தித்தது. இதை ஏற்பாடு செய்த அன்பர்களுக்கெல்லாம் நம்ம நன்றி பாராட்டி அமைகிறோம். நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. அகஸ்திய மகரிஷி திருவடிகள் போற்றி போற்றி போற்றி.